வரலாற்று ஆய்வாளர் திரு மன்னர் மன்னன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு மன்னர் மன்னன். அதாவது தமிழிலிருந்து பிறந்தது கன்னடம் அப்படின்றதுக்கான ஆதாரம் நம்ம கிட்ட எங்கேயாவது இருக்கா? இல்லைங்க, முதல்ல அந்த திராவிட மொழி குடும்பம்னு சொல்றாங்க இல்லைங்களா, இந்த கருத்து வந்துட்டு கால்டுவெல் தான் முதல்ல முன்வைக்கிறாரு. கால்டுவெலுக்கு முன்பாக எல்லிஸ் இருந்தப்போ அதை வந்து தென்னிந்திய மொழி குடும்பம் அப்படின்னு அவர் அழைச்சார். எல்லிஸ்க்கு முன்பாக இருந்த ஐரோப்பிய அறிஞர்கள், தமிழக அறிஞர்களோ இந்திய அறிஞர்களோ கிடையாது, ஐரோப்பிய அறிஞர்களே இது வந்துட்டு தமிழிக் மொழி குடும்பம் அப்படின்னு அழைச்சாங்க. கால்டுவெல் வந்து அவருடைய நூல்ல திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணங்கிற நூல்ல குறிப்பிடுறார். இந்த மாதிரி வந்து முன்னாடி இருந்தவங்க வந்து தென்னிந்திய மொழி குடும்பம் தான் சொன்னாங்க. இதை நியாயமா தமிழிக் மொழி குடும்பம்னா நாம சொல்லணும். இருந்தாலும் கூட இந்த தமிழ் மொழி குடும்பம்னு சொன்னா அது சிலருக்கு வந்துட்டு ஒவ்வாமையா இருக்குன்றதுனால நான் இதை வந்துட்டு திராவிட மொழி குடும்பம்னு சொல்றேன் அப்படின்னு கால்டுவெல் அவர்களே சொல்லியிருக்கிறாரு. நியாயமாக இதுக்கு வந்து தமிழ் மொழி குடும்பம்ன்ற பேர் தான் இருந்திருக்கணும். அந்த பேரை மாத்தி திராவிட மொழி குடும்பம்னு வச்சவே நம்ம எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்கணும். இருந்தாலும் பெருந்தன்மையோட வந்து அதை விட்டதோட விளைவு தான் இப்போ வந்துட்டு தமிழுக்கும் தெலுங்குக்கும் தொடர்பே இல்லைங்கிற மாதிரியான வாதங்கள்லாம் வரக்கூடிய நிலைமையா இருக்கு. இன்னொன்னு, இப்போ வந்துட்டு சில மாதங்களுக்கு முன்பாக அமித்ஷா அவர்கள் வந்து பேசுறப்போ சமஸ்கிருதம் தான் இந்திய மொழிகளின் தாய்மொழி அப்படின்னு சொன்னாரு. அப்ப கர்நாடகாவிலேயோ ஆந்திராவிலேயோ கேரளாவிலேயோ யாரும் அந்த எதிர்ப்பை தெரிவிக்கவே இல்லை. தமிழகத்திலேருந்து மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா சமஸ்கிருதம்ங்கிறது மொழியியல் அடிப்படையில ஒரு ஐரோப்பிய மொழி குடும்பத்துல ஈரானிய மொழி குடும்பத்துக்கு கீழே வரக்கூடியதா சமஸ்கிருத மொழி. இதை பத்தி நிறைய ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு ஐரோப்பிய மொழியை வந்து உங்க மொழிக்கு வந்து முன்னோடியாக இருந்ததுன்னு சொல்றப்ப எதிர்ப்பு தெரிவிக்காதவங்க தமிழ் மொழி வந்து மூத்தது அப்படின்னு சொல்றப்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியலை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் 1000 கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்கு வளர்ச்சி நிதியாக ஒதுக்கப்படுது. அதை வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா சமஸ்கிருதம் தான் மற்ற எல்லா மொழிகளுக்கும் தாய்ங்கிற பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்கான நிறைய வேலைகள் நடக்குது. ஆனா தமிழுக்கு வந்து அந்த மாதிரியான எந்த நிதியும் ஒதுக்கப்படுறது இல்லை. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுல 9ஆம் வகுப்பு பாடநூல்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா திராவிட மொழி குடும்பத்துல வந்துட்டு தமிழும் ஒரு மொழி அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கே தவிர, திராவிட மொழியினுடைய கூறுகளை கொண்ட மொழி அப்படின்னு தமிழ் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர, தமிழ் தான் வந்து திராவிட மொழிகள்ல வந்து தாய், தமிழில் இருந்து வந்ததுதான் திராவிட மொழிகள்னு தமிழ்நாட்டு அரசினுடைய பாடநூல்லையே நம்ம கொடுக்கல. நியாயமா நம்ம தமிழ்நாட்டு அரசு முதல்ல பாடநூல்ல கொடுத்து அப்புறம் கர்நாடகாவில வந்து இந்த தகவலை பரப்புரை செய்து கர்நாடகா அவங்களோட மொழியில வந்துட்டு தமிழ் தொடர்பான நூல்களை பதிப்பிச்சாதான் அவங்களுக்கு வந்து தொடர்பான ஒரு புரிந்துணர்வு அல்லது வரலாற்று அறிவு வரும். இதுக்கான எந்த முயற்சியும் செய்யாம இருக்கிறப்ப இந்த தகவல்களை வந்து அவங்களுக்கு போய் சேரல. அதனால ஒரு புரிதலற்ற நிலை அப்படின்னு அதை நம்ம பார்க்கலாம். நன்றி திரு மன்னர் மன்னன். இந்த தருணத்தில் இணைப்பில் வந்து வரலாற்று ரீதியாக தமிழ் மொழிக்கு இருக்கும் வரலாறு என்ன, திராவிட மொழிகள் அதுல மூத்த மொழி தமிழ் அப்படின்றதுக்கு என்ன ஆதாரங்கள்